ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமத் வரவரமுனியே நமஹ. அம்மாழ்வார் அருளிச் செய்த திருவாய்மொழி 3ஆம் பத்து 10ஆம் பதியத்தின் 2ஆம் பாசுரத்தில் குறைவில் தடங்கடல் கோளரவு ஏரி தன் கோலச் செந்தாமரை கண் உரைபவன் போல ஓர் யோகு புணர்ந்த ஒளி மணிவண்ணன் கண்ணன் கரையணி மூக்குடை புள்ளை கடாவி அசுரரை காய்ந்த அம்மான் நிறைபுகழ் ஏத்தியும் பாடியும் ஆடியும் யான் ஒரு முட்டு இயலனே என்று பாடுகிறார். நான் மட்டும் அல்ல, அவன் திருமேனி ஸ்பர்சத்தால் குறைவு நீங்கியவர்கள் பலரும் உள்ளனர் என்கிறார். அவனை தீண்டப் பெற்றதன் விளைவாக மயங்கி நிற்கிறது இந்த கருத்த கடல். யசோதையின் மடியில் கிருஷ்ணன் வளர்ந்து மகிழ்வது போலவே அவனை தன்னுள்ளே வைத்துக்கொண்டு அதனால் மகிழ்ந்து குறைவின்றி பரிபூர்ணமாகவும் அவன் கண் வளர்வதற்கு மிகுந்த இடம் கொண்டதாகவும் அது உள்ளது. மேலும் அவன் திருமேனி தீண்டுதலால் எல்லையற்ற தேஜஸ் கொண்ட அந்த ஆதிசேஷனின் மீதேறி தன் ஈஸ்வரத்தன்மை மறைமுகமாக வெளிப்படும் விதமாக உள்ள அழகிய சிவந்த தாமரை திருக்கண்கள் மலரும்படியாக அவன் சயனித்துக் கொள்கிறான். உறங்குவது போல தோன்றினாலும் உண்மையிலே இந்த ஜெகத்தை எவ்விதம் காப்பாற்றுவது என்று தன்னைத்தானே தியானித்தபடி ஒப்பற்ற யோக நித்திரை புரிகிறான். இப்படி சிந்தித்த பின்னர் ஒரு உபாயம் தோன்றி தன்னுடைய அழகிய நீலமணி போன்ற மிகுந்த ஒளி கொண்ட திருமேனி அழகை காட்டி ஆழ்வாரைப் போலவே அனைவரையும் கரையேற்றி விடலாம் என்று கிருஷ்ணனாக வந்து அவதரிக்கிறான். தன்னுடைய ஸ்ரீவத்ச மறு போலவே தாயான வினதை மூலம் மூக்கிலே ஒரு அடையாளம் ஏற்பட்டு அந்த கரையை அணிந்த மூக்குடையவனான கருடனை வழிநடத்தி அவன் மூக்கினாலேயே அசுரர்களை குத்திக் கொன்று அனைத்து லோகங்களையும் ஆள்பவன் எம்பெருமான். இப்பேற்பட்ட அவனுடைய பரிபூர்ணமான புகழை மிகுந்த பிரீத்தி கொண்டவனாக துதித்தும் இசையுடன் சேர்ந்து பாடியும் மகிழ்வால் நடனமாடியும் வாழ்கின்ற நான் எந்த ஒரு தடையும் குறையும் கொண்டவன் அல்லன் என்று கூறுகிறார். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.